அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனட் கிங் தேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 563வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் என்ன இருக்க வேண்டும். அருண் கொடுப்பவன் மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும், வாங்குறவன் இல்லை என்பதால் தான் கேட்கிறான், அதனால் அவன் பணிவோடு வாங்க வேண்டும் என்பது உலக நீதி. அப்படி இருக்குதான்னா அப்படி இல்லை. ஒருத்தர் ரொம்ப கெஞ்சி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பணம் வாங்கினார். நாம் கூட அப்போ கேட்டேன், இவ்வளவு கெஞ்சி அவர்கிட்ட வாங்கணுமா, ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டது? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பார்த்து இல்லை, திருப்பி கேட்கும்போது அவர் எவ்வளோ கெஞ்சிறாருன்னு பாரு அப்படின்னாரு. ஏன்பா அது நியாயமானு கேட்கும்போது அவர் சொன்னார், அவன் என்ன சும்மாவா கொடுக்குறான், வட்டிக்கு தானே கொடுக்குறான், கேட்கட்டும் அப்படிங்கிறப்ப. இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பொருள் என்னிடம் வாங்கினார். அது நிறுவனத்தில் கொடுக்குற பொருள் தான், ஆனால் அவரிடம் இல்லைன்றதை வாங்கிட்டு அவர் திருப்பி கொடுக்கல. அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி கேட்கும்போது, அது எங்கே தொலைஞ்சிடுச்சுப்பா அப்படின்னாரு. என்ன இவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏன் அவன் காலில் விழுந்து சொல்லணுமான்னு கேட்குறாரு. இப்போ வாங்கும்போது ஒரு மனமும் கொடுக்கும்போது ஒரு மனமும் இருக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. சில குடுகுடுப்பைக்காரர்கள் நான் பார்த்துருக்குறேன். கொடுத்தா வாழ்த்திட்டு போவாங்க, கொடுக்கலன்னா நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு போவாங்க. சமீபத்தில் ரயிலில் கூட ஒரு பிச்சைக்காரர் சில பேர்கிட்ட காசு கேட்குறாரு. கேட்கலன்னொன்னா அடுத்து அவங்கள தாண்டி போகும்போதே திட்டிட்டு போகிறாரு. இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க, ஜனத்தொகை இன்னும் அதிகமாக போகிறாங்க, வேற என்ன தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. அப்போ இவ்வளோ தூரம் பிச்சைக்கார நிலைமையில கூட இவ்வளவு ஆணவமாக பேச முடியுமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நாகரிகமான ஒரு மனிதனை பிச்சைக்காரனை பார்க்க முடியுமா? நான் பார்த்துருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிச்சைக்காரர் காசு கேட்கும், உண்மையிலேயே காசு இல்லை, சில்லறை இல்லைப்பா அப்படின்னேன். பரவாயில்ல என்னாச்சு, இப்போ இல்லைன்னா என்ன, அடுத்த தடவை வரும்போது கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லைன்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு எப்படி வந்தது? அவரும் ஒரு மனோதத்துவ நிபுணர் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல என்னாச்சு அடுத்த தடவை கொடுங்கங்கிறாரு. அடுத்த தடவை பார்க்கும்போது அவருக்கு கொடுத்தே ஆகணும். இப்படியே அவர் சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாருமே அடுத்த தடவை பார்க்குறவங்களாம் மாறிடுவாங்க. எப்படியும் அவர்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். இப்படி அந்த நிலை, வாங்குகிற நிலை இருக்கும்போது அந்த பணிவு வேண்டுங்கிறாங்க வள்ளுவர். எப்படி சொல்கிறாருன்னா, இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரிங்கிறார். அதாவது இறப்பான் கேட்கிறவனுக்கு வெகுளாமை வேண்டும், கோபம் வரவே கூடாது, பணிவு இருக்க வேண்டும். ஏன்னா நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி அப்படிங்கிறார். அதாவது அவன்கிட்ட இல்லாத நிலைமை ஏற்பட்டதும், அவன்கிட்ட ஒருத்தர் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுக்கும் இந்த வறுமைதான் காரணம், இந்த இல்லாமைதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டால் அவனுக்கு கோபம் வராது, வரக்கூடாதுங்கிறார். ஆகவே நண்பர்களே, கொடுப்பதென்றால் மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும், வாங்குவதென்றால் பணிவோடு வாங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.